இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மிதுன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு உடைய வாழ்க்கையை தலைகீழா மாற்றக்கூடிய சனி மகா தசையை பத்தி நம்ம பார்க்க போறோம். சனி தசை உங்களுக்கு வந்துச்சுன்னா எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்? நன்மையை செய்யுமா, கெடுதலை செய்யுமா, உயர்வை கொடுக்குமா, வீழ்ச்சியை கொடுக்குமான்றதை தெளிவா பார்க்கலாம் வாங்க. சனியை பத்தி தெளிவா பார்த்துடலாம். மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவராக வருவாருங்க. சரிங்களா? அட்டமாதிபதியும் அவர் தான், பாக்கியாதிபதியும் அவர் தான். அதே மாதிரி புதனுடைய மிக நெருங்கிய நண்பரா சனி பகவான் வருவார். சனியுடைய தசை அப்படின்னு எடுத்துக்கிட்டா மொத்தம் 19 ஆண்டுகள் ஒரு மனிதனை வந்து சனி வந்து ஆட்கொள்வார். அதே மாதிரி சனி தசை அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா கேட்ட நட்சத்திரம், ஆயிலி நட்சத்திரம், ரேவதியில பிறந்தவங்களுக்கு சனி தசை கடைசி தசையா தான் வரும். அவன் வாழ்க்கையில சனி தசையே பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி பூசம், உத்திரட்டாதி, அனுஷம் இதுல பிறந்தவங்களுக்கு முதல் தசை சனி தசை முடிஞ்சு போயிடும். அப்போ சனி தசை சின்ன வயசுலயும் வரக்கூடாது, வயதான பிறகும் வரக்கூடாது. ஒரு 25லிருந்து ஒரு 50 வயதுக்குள்ளாக சனி தசை வந்துச்சுன்னா நிச்சயமாக சனியுடைய பலன்களை முழுமையா அனுபவிக்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி எனக்கு சனி தசையே வரப்போறது இல்லை, எனக்கு சனி நல்லா இல்லை ஜாதகத்துல நான் தப்பிச்சுப்பேன் அப்படின்னு நினைச்சா கூட 7.5 அஷ்டம சனி வரும்போது கஷ்டப்படுவாங்க அவங்க. அதனால சனி ஒரு ஜாதகத்துல நல்லா இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. சனி கிடக்கூடாது. சரிங்களா? பெரும்பாலும் நல்லா இருந்தாருன்னா ஜாதகர் கண்டிப்பாக தன்னுடைய சொந்த காலில் நின்று உழைத்து முன்னுக்கு வரும். ஏன்னா உழைப்பிற்கு காரகன் சனி, கர்ம காரகன். சரிங்களா? கர்மம் நாம செய்யக்கூடிய செயல்கள் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சனி நல்லா இருந்தா கண்டிப்பா கிடைக்குங்க. சனி நல்லா இருந்தாருன்னா நல்லதே செய்வாங்க, நல்லதே நடக்கும், நல்ல முன்னேற்றத்தை வாழ்க்கையில பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம சனியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மிதுன லக்னக்காரர்கள் சனி பகவான் பெரும்பாலும் 8ஆம் இடத்தை விட 9ஆம் இடத்தை தொடர்பு கொள்றது சிறப்புங்க. சரிங்களா? சரி, எங்க இருந்தா நல்லா பார்க்கும்? லக்னத்துல, மிதுன லக்னத்திலேயே சனி இருக்கிறது நல்ல விஷயம். சரிங்களா? இன்னும் சில ஜாதகம் நீங்க பாத்தீங்கன்னா லக்னத்துல சனி இருப்பாருங்க, 9ஆம் இடமான கும்பத்துல புதன் இருப்பார். சனி புதன் பரிவர்த்தனையா இருக்கும். அதெல்லாம் கொடுத்து வச்ச ஜாதகம், வாழ்க்கையில எல்லாமே கிடைக்கும் ஜாதகருக்கு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி லக்னத்துல சனி இருக்கும்போது என்னன்னா ஜாதகருக்கு கொஞ்சம் மந்த குணம் இருக்கும், கொஞ்சம் வந்து சோம்பல்தனம் இருக்கும், இதுலையுமே கொஞ்சம் பொறுமையா செய்யக்கூடிய தன்மை இருக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், தந்தையால் ஆதாயங்கள் உண்டு, பூர்வீகத்தால் முன்னேற்றங்கள் உண்டு, நல்ல ஏற்றத்தை ஜாதகர் வாழ்க்கையில கண்டிப்பாக பெறுவார், பாக்கியாதிபதி லக்னத்துல இருக்கிறதுனால. அடுத்து 2ஆம் இடமான கடகத்துல சனி இருக்கலாமான்னு கேட்டா இருக்கக்கூடாது. மிதுன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்துல சனி இருக்கிறது சிறப்பு கிடையாதுங்க. அட்டமாதிபதியா வேலை செய்வார். இங்க பாக்கியாதிபதி அப்படின்றத விட, ஏன்னா பாக்கியாதிபதி தன்னுடைய வீட்டுக்கு 6ல் மறையறதுனாலையும் 2ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, குழப்பம், கருத்து வேறுபாடு, திருமணம் தள்ளி போறது, அதே மாதிரி 7ஆம் அதிபதி பலம் இழந்த அமைப்புல இருக்கும்போது திருமணமே ஆகாத நிலைக்கு தள்ளப்படுவாங்க ஜாதகர். சரிங்களா? அதே மாதிரி எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஒரு உடல் உபாதை அப்படின்றது வந்துகிட்டே இருக்கும். 2ல சனி இருக்கக்கூடாது. 3ஆம் இடத்துல சனி இருக்கலாம். 8ஆம் இடத்திற்கு 8ல் மறைவார், சிறப்பு. சரிங்களா? நல்ல ஏற்றத்தை ஜாதகர் வாழ்க்கையில பார்ப்பார். பாக்கியாதிபதி பாக்கியத்தை பார்க்கறது சிறப்பு. 3ஆம் இடத்துல மிதுன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சனி இருக்கிறது சிறப்புங்க. அடுத்து 4ஆம் இடமான கன்னியில இருக்கலாம். ஆனா என்னன்னா தாயாருக்கு உடல் உபாதை கொடுப்பார், தாயாரை கெடுத்து ஜாதகரை உயர்த்துவார் இங்க சனி. அடுத்து 5ஆம் இடம் துலாத்துல உச்சமாக்கலாம். ஆனா சுபர் பார்வையோட உச்சமாக்குறது கூடுதல் சிறப்பு. எப்படி இருந்தாலும் சரிங்க, பாக்கியாதிபதி இன்னொரு திரிகோணம் ஏறி உச்சமாகும் போது ஜாதகருக்கு எல்லாமே வாழ்க்கையில கிடைக்கும். எல்லா விதமான சந்தோஷம், எல்லா விதமான முன்னேற்றம், அதிர்ஷ்டம், நல்ல குழந்தை எல்லாமே கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் காலதாமதமா கிடைக்கும். ஆனால் நிலைத்த நீடித்த ஒன்றா இருக்கும். 5ல் சனி வலுக்கும் போது குழந்தை லேட்டாக தான் கிடைக்குங்க. ஆனால் நல்ல குழந்தையா இருப்பாங்க, பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு குழந்தைகள் வருவாங்க, நல்ல நிலைமைக்கு வருவாங்க, உங்களை விட நல்லாவே டெவலப் ஆவாங்க வாழ்க்கையில. சரிங்களா? ஆனா எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் நடக்கும். திருமணமும் சரி, குழந்தையும் சரி, வேலையும் சரி, தொழிலும் சரி, வீடும் சரி, மனையும் சரி, எல்லாமே லேட்டாக அமையும். ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ஃபவுண்டேஷன். சரிங்களா? அடுத்து 6ஆம் இடமான விருச்சிகத்துல சனி வந்து இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ஏன்னா 8ஆம் இடத்தை பார்ப்பார். 6ல் சனி மறைகிறது நல்ல விஷயம் கிடையாது. தன்னுடைய 8ஆம் இடத்தை பார்த்து வலுப்படுத்தினால கடன், நோய், எதிரி, வீண் செலவு, வீண் பணம் வரையும், நிலையான ஒரு முயற்சி எடுக்கிற தன்மை குறைவா இருக்கும். எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு தடை தாமதம் இருந்துகிட்டே இருக்கும். பெரிய முன்னேற்றம் லைஃப்ல இருக்காது. அடுத்து 7ஆம் இடமான தனுசுல இருக்கலாம். பாக்கிய ஸ்தானத்தை சனி பார்ப்பார். நல்ல மனைவி கிடைக்கும், திருமணம் லேட்டாக நடக்கும், நண்பர்களால் ஆதாயங்கள், முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு, எதிராளிகள், கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல முன்னேற்றத்தை கொடுப்பார். அடுத்து 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. ஆனால் சுபர் பார்வையோடு இருக்கிறது வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற வெளியிடங்களுக்கு நகர்த்தி ஜாதகரை படைக்க வைக்கும். ஆனால் தனித்த சனி 8ல் வலுக்கிறது ஜாதகருக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுக்காது, குடும்பத்தில் பிரச்சனையை கொடுக்கும். ஒன்று ஆயுள் பலத்தை நீடித்து கொடுக்குமே தவிர
சதா சர்வ காலமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில். அடுத்து 9ஆம் இடத்துல சனி இருக்கலாம், நல்ல விஷயம்தான். பாபர்கள் கேந்திரத்தில் இருக்கணும், சுபர்கள் திரிகோணத்தில் இருக்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு பாபர் திரிகோணத்துக்கு அதிபதியாக வந்து அந்த இடத்துல இருக்கும்போது சுபருடைய பார்வை சுபருடைய சேர்க்கையில் இருக்கிறது கூடுதல் விசேஷம். ஆயினும் 9ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான். என்னன்னா தந்தை வழியில் மட்டும் கொஞ்சம் சிக்கல்களை கொடுப்பார். அதற்கடுத்து 10ஆம் இடமான மீனத்தில் இருக்கலாங்க, ஓரளவுக்கு நல்ல ஒரு உத்தியோகத்தை கௌரவமான ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். சரிங்களா? அதே மாதிரி 11ஆம் இடமான மேஷத்தில் நீசமாக கூடாது, நீச பங்க அமைப்பில் இருக்கலாம் தவிர நீசமாகக்கூடாது. ஏன்னா 8ஆம் இடத்தை பார்ப்பார் சனி. அடுத்து 12ஆம் இடமான ரிஷபத்தில் இருக்கலாம், தப்பு கிடையாது. 12ஆம் இடத்துல மறைந்து பாக்கியத்தை ஆனால் ஜாதகர் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற வெளியிடங்களுக்கு சென்று பிழைக்கின்ற தன்மையை கொடுப்பார். எப்படி இருந்தாலும் சரி 12ஆம் இடத்துல சனி இருக்கிறது சிறப்பு தான். ஆயினும் என்னன்னா கொஞ்சம் செலவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பெண்கள் சார்ந்த வழியில் செலவுகள் விரயங்களை ஜாதகர் சந்திப்பார் வாழ்க்கையில். அதே மாதிரி சனி பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உங்கள் ஜாதகத்தில் ராகு அல்லது கேது அல்லது சூரியன் அல்லது செவ்வாயோட சேராமல் இருக்கிறது நல்லதுங்க. அப்படி சேர்ந்தார்னா அந்த சனி வந்து எப்படிப்பட்ட தன்மையிலும் கெடுப்பார். சுபர் பார்வை இல்லாத சனி நிச்சயமாக கெடுப்பாருங்க. அதாவது சுபரோட சேராமல் சுபருடைய பார்வையில் இல்லாமல் ராகுவோடையோ செவ்வாயோடையோ சூரியனோடையோ அல்லது தேய்பிரை சந்திரனோடையோ சேர்ந்திருக்கும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த கஷ்டங்களை அந்த சனி தசை கொடுக்குதுங்க. மாறாக சனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுக்கரனுடைய சேர்க்கையோ சுக்கரனுடைய பார்வையோ குருவனுடைய பார்வையோ அல்லது குருவனுடைய சேர்க்கை இருக்கும்போது அந்த சனி தசை சகலத்தையும் அந்த ஜாதகம் கண்டிப்பாக கொடுக்குது. நல்ல வீடு மனை வாகனம் சார்ந்த விஷயங்களை கொடுக்கும், நல்ல தந்தையை கொடுக்கும், நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும், நல்ல வசதி வாய்ப்புகளை கொடுக்கும், நல்ல அதாவது ஃபினான்ஷியலாக இவங்க சம்பாதிக்கிறது எல்லாமே காலம் கடந்து நிலைத்து நிற்கும். சரி, அவங்களோட மட்டும் முடிச்சப்படுது அடுத்த தலைமுறைக்கும் அதை அந்த நகர்த்தி கொண்டு செல்வாங்க. சனி தசையிலையும் சரி ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி தசை ராகு தசை ரெண்டுமே ஒரு பெரிய ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக வாழ்க்கையில் கொடுக்கும். சரிங்களா? ஆனால் சனி தசையை பொறுத்த வரைக்கும் அவர் நல்லா இருக்கிறது சிறப்புங்க. தனித்து இருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. ஆனால் ராகுவோட சூரியனோட செவ்வாயோட தேய்பிரை சந்திரனோட சேர்றது நல்ல விஷயம் கிடையாதுங்க. அதே மாதிரி சனியுடைய தொழில்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு நிறம் சம்மந்தப்பட்ட, ஆயில் சம்மந்தப்பட்ட, கேஸ் சம்மந்தப்பட்ட, பெட்ரோலியம் சம்மந்தப்பட்ட, அதே மாதிரி இந்த ஸ்பேர் ஸ்பாட்ஸ், அந்த இரும்பு சம்மந்தப்பட்ட, மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட இதெல்லாமே சனியுடைய ஆதிக்கத்தின் கீழே வரும். சரிங்களா? சனி ஓரளவுக்கு வலுவாக இருந்தார்னா இந்த மக்கள் தொடர்புடைய, மக்களுக்கு சேவை செய்கின்ற, மக்களால் போற்றப்படக்கூடிய, ஜனவசியம் அதிகம் உள்ள நபராக அவங்க வந்து இருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலரு, கிராம விஏஓ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சனி ஆதிக்கம் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இத்தகைய பதவிகளுக்கு அவங்க வருவாங்க. சரிங்களா? அதாவது நல்லா உழைத்து வாழ்க்கையில முன்னேறுகின்ற ஒரு தன்மையை சனி தசை கண்டிப்பாக கொடுக்குங்க நல்லா இருந்தார்னா. அப்படி சனி நல்லா இல்லைன்னா கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு ரொம்ப அடிமட்ட உடல் உழைப்பு அதிகமாக போட்டு குறைவான அளவுக்கு சம்பளம் கிடைக்கின்ற ஒரு உத்தியோகம் தான் கிடைக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பற்றின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும். அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.